ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.16 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தடயவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கண்டறிகிறார். அவர்கள் பொதுவாக h of b = 2.47b + 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு b ஆனது தொடை எலும்பின் நீளம் ஆகும். அடுத்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, h of b = 2.47b + 54.10 என்ற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இதில் பிங்கிறது தொடை எலும்போட நீளம், ஹச்சுங்கிறது அந்த நபரோட உயரம். சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, ஹச் ஆனது ஒன்றுக்கொன்றானதா என சரிபார்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கொண்டான சார்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. h of b1 = h of b2 எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா, b1 = b2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். h of b1 = h of b2ன்னு சொல்லி எடுத்தோம்னா ஆன்சர் b1 = b2ன்னு சொல்லி கிடைக்கணும். இங்கே h of bக்கு இங்கே சார்பு கொடுத்துருக்காங்க. பிக்கு பதில் b1 சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். 2.47b1 + 54.10 = h of b2ன்னு சொல்லி இருக்குங்க. இங்கே பிக்கு பதில் b2ன்னு சொல்லி இங்கே பிரதியிட போகிறோம். 2.47b2 + 54.10. இப்போ 2.47b1 = 2.47b2 + 54.10 இருக்கு. இங்கே ப்ளஸ் 54.10 இங்கிட்டு போச்சுன்னா இங்கே மைனஸ் 54.10 ஆகும். ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, 2.47b1 = 2.47b2 இருக்கு. b1 = பெருக்கல் இருக்கு, இங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல மாறும். 2.47b2 வகுத்தல 2.47 இருக்கும். இதுவும் கேன்சல் ஆயிரும். b1 = b2. நம்ம h of b1 = h of b2ன்னு சொல்லி எடுத்தோம். இங்கே b1 = b2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த சார்பு ஒன்றுக்கொண்டான சார்பு. லாஸ்ட் எனவே h of b1 = h of b2 எனில் b1 = b2 ஆகையால் இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லி எழுதிக்கிடணும். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடை எலும்பின் நீளம்னா b கொடுத்துருக்காங்க. ஏன்னா 50 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நபரோட உயரம் h என்ன கேட்டிருக்காங்க. h of b = 2.47b + 54.10 நம்மளுக்கு தெரியும். h of 50 கண்டுபிடிக்கணும். 2.47 × 50 + 54.10 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 123.5 சொல்லி கிடைக்கும். ப்ளஸ் 54.10 h of b. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 177.6 h of 50 கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரம் 177.6 சென்டிமீட்டர்னு சொல்லி எழுதிக்கணும். மூணாவது சப்டிவிஷன் அடுத்து கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. h of b கொடுத்துட்டாங்க. 147.96 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொடை எலும்பின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் h of b = 2.47b + 54.10 சொல்லி தெரியும். இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி இங்கே கணக்கிலே கொடுத்துருக்காங்க. 147.96 = 2.47
பி ப்ளஸ் 54.10. இங்கே ப்ளஸ் 54.10 வந்து இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 54.10 ஆகும். அப்போனா 147.96 மைனஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47 பி. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 93.86 சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 2.47 பின்னு இருக்கும். இது வந்து இப்படி எழுதிக்கலாம். 2.47 பி ஈக்குவல் டு 93.86 சொல்லி எழுதிக்கலாம். இப்போ பி மட்டும்தான் தேவை. 93.86 இங்கே பெருக்கிறதுக்கு இங்கிட்டு போச்சுன்னா வகுத்தலில் மாறும். 2.47 சொல்லி மாறும். மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கணும்னா 9386/247 சொல்லி கிடைக்கும். இதை அடித்து கொடுத்தோம்னா லாஸ்ட் என்ன கிடைக்கும்னா 38 சொல்லி கிடைக்கும். இது வந்து 1 போகும். இங்கே வந்து 38 சொல்லி கிடைக்கும். லாஸ்ட்டு பி ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். நீங்கள் வந்து எழுதிக்கிறணும். தொடையெலும்பின் நீளம் 38 சென்டிமீட்டர்னு சொல்லி எழுதிக்கிறணும். 3 சப்டிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.